சிம்பிளாக எப்படி வந்து எக் நூடுல்ஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் கேரட்டு பீன்ஸ் வந்து வெட்டிட்டு ஒரு 3 அவரைக்காய் அரிஞ்சு அதுவும் வெட்டி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அக்கா தங்கச்சி 2 பேர் ஓரியான்னுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து நூடுல்ஸ் வேக போட்டேன். அப்புறம் ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டேன். ஏன் வெங்காயம் போட்டேன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறி கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு சில்லி சாஸ் கொஞ்சமாக சோயா சாஸ் கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பக்கம் நூடுல்ஸ் வந்துச்சு அதை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். பஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இப்போ இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டான வீட்லேயே செஞ்ச எக் நூடுல்ஸ் ரெடி.